ஆண்டவரும் அகில உலகத்தின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால परमेश्वर उद्धार करता यीशु मसीह के नाम से எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். आप सभी को प्रेम से अभिवादन करते हैं. நல்லா இருக்கிறீங்களா? आप सब खुश हैं क्या? கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமா இருக்கிறீங்களா? परमेश्वर के अंदर आनंदित ஏதோ हैं? தள்ளாடி கொண்டு இருக்கிறீங்களா? ऐसी निर्बल समस्या में है क्या? விசுவாசத்துல பலவீனது காணப்படுகிறீர்களா? विश्वास में बलवीनता के साथ है? கலங்காதிருங்கள். व्याकुल मत होइए. வேதமளிச்ச தியானத்தின் மூலமாக वचन दीपक के रोज के ध्यान के உங்களை अनुसार சந்திப்பதில் आपसे मिलने में நாங்கள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். हमें बड़ी आनंद होती है. நாம் இந்த வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்வோமா? हम आज की वचन की ओर जाएंगे. ஆயத்தமா இருக்கிறீங்களா? सब तैयार है? எல்லாட்ட பைபிள் இருக்குதா? सबके हाथों में बाइबल है? பிரிண்டட் பைபிள் இருக்குதா? जो प्रिंटेड बाइबल है क्या? இல்ல டேப் வச்சிருக்கீங்களா? या टैब रख के बैठे இல்ல हैं? மொபைல் இருக்கிறீங்களா? या मोबाइल के साथ है? அது வேண்டாம். वो नहीं चाहिए. அதை செய்யாதங்க. उसे मत कीजिए. பிரிண்டட் பைபிள் வைங்க. एक प्रिंटेड बाइबल रखिए. கர்த்தர் கூட பேசுவாராக. परमेश्वर आपसे बातें करें. வாசிக்கலாமா? हम पढ़ेंगे ரோமர் रोमियो 4 அதிகாரம் 4 अध्याय 21 சொல்லப்பட்டிருக்குது. 21 में कहा गया है தேவன் வாக்குத்தத்தம் பண்ணி நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று जो परमेश्वर ने प्रतिज्ञा दिया है उसे पूरा करने के முழு लिए करके நிச்சயமாய் நம்பி पूरा करने में पूरे सामर्थ के साथ தேவனை மகிமைப்படுத்தி परमेश्वर की महिमा करके விசுவாசத்தில் வல்லவனானான். और विश्वास में सामर्थी बना. ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்டிருக்குது. अब्राहम के बारे में कहा गया है. புதிய ஏற்பாட்டில் அவனை குறித்து சாட்சி சொல்லப்பட்டிருக்குது. नए नियम में उनके बारे में गवाही दी गई है. அபிரகாம் தேவன் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ परमेश्वर ने जो भी प्रतिज्ञा दिया है அதை நிறைவேற்ற வல்லவர் उसे पूरा करने में सामर्थी है என்பதை इससे அவன் தேவனை மகிமைப்படுத்தி इस तरह से उसने परमेश्वर की महिमा करके விசுவாசத்தில் வல்லவனானான். वो विश्वास में सामर्थी बना. நீங்க விசுவாசத்துல பலவீனம் அடைவே தேவனுடைய சித்தம் அல்ல. आप विश्वास में बलवीनता होना परमेश्वर की इच्छा नहीं. நீங்க விசுவாசத்துல சோர்ந்து போவது தேவனுடைய சித்தம் அல்ல. आप विश्वास में निराश होना परमेश्वर की इच्छा नहीं. நீங்க விசுவாசத்துல பின்வாங்கி போகிறது தேவனுடைய விருப்பம் அல்ல. आप विश्वास में पीछे हटना परमेश्वर की इच्छा नहीं. எந்த ஒரு காரியத்தை குறித்தாலும் कोई भी कार्य हो तो தேவன் மேல் விசுவாசம் வைத்தே என்று சொன்னால் परमेश्वर के ऊपर विश्वास रखेंगे அது तो நிச்சயம் நிறைவேற்றுவார். वो निश्चय पूरा करेगा. நிச்சயமாக செய்வார். वो निश्चय करेगा. இந்த ஆபிரகாமை போல इस अब्राहम के समान விசுவாசத்தில் வல்லவனாக இருக்கும் பொழுது आप विश्वास में सामर्थ्य रहते வார்த்தை समय நம்பும் பொழுது उसके वचन पर विश्वास करते நிச்சயம் அது समय நிறைவேறும். वो निश्चय पूरा करेगा. ஆபிரகாமுக்கு நிறைவேற்றினார். अब्राहम को पूरा किया. அதே தேவன் वही परमेश्वर உங்களுக்கும் நிறைவேற்றுவார். आपको भी पूरा करेगा. விசுவாசத்துல பின்வாங்காதங்க. विश्वास में पीछे मत हटिए. கர்த்தருக்காக முன்வைத்த காலை பின் வைக்காதிருங்கள். परमेश्वर के लिए आगे बढ़ाए कदम को पीछे मत தொடர்ந்து कीजिए. விசுவாசத்துல ஓடுங்கள். लगातार विश्वास में दौड़िए. விசுவாசத்துல நடங்கள். विश्वास में चलिए. விசுவாசத்துல பொறுமையா இருங்கள். उसमें आप शांत रहिए. நிச்சயமாக निश्चय ही கர்த்தர் உங்க வாழ்க்கையில परमेश्वर आपके जीवन में சொன்னதை நிறைவேற்றுவார். कहा हुआ कार्य को पूरा करेगा. கலங்காதிருங்கள். व्याकुल मत होइए. நிச்சயம் நடக்கும். निश्चय पूरा होगा. நிச்சயம் நடக்கும். निश्चय पूरा அவர் होगा. சொன்ன வார்த்தை நிறைவேறும். उसने कई शब्दों को पूरा உங்களை करेगा. மகிழ பண்ணுவார். आपको वो महिमा के உங்களை कार्य बनाएगा. மேன்மைப்படுத்துவார். आपको ऊंचा करेगा. நம்ம ஜெபிக்கலாமா? हम प्रार्थना करेंगे. நல்ல பிதாவே நன்றி செலுத்துகிறோம். प्यारे पिता आपको धन्यवाद ஒரு करते हैं. பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். आपके बच्चों के लिए இந்த धन्यवाद. வார்த்தை மூலமாக பலப்படுத்தும். इस वचन के दौरान बलवंत कीजिए. விசுவாசத்தில் வல்லமைகளாக மாற்றும். विश्वास में सामर्थ्य बनाइए. விசுவாசத்துல பின்வாங்கி போகாதபடிக்கு विश्वास में पीछे न हटते தொடர்ந்து हुए ஓடத்தக்கதாக लगातार दौड़ने கிருபை கொடும். आप अनुग्रह कीजिए. ஜெபத்தெடுத்ததுக்காக நன்றி. प्रार्थना सुने धन्यवाद. இயேசு மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. यीशु के नाम से मांगते प्यारे पिता. आमेन. आमेन.